ஆல் இண்டியா ரேடியோ. எளிமையின் சின்னம் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தை ஒட்டிய உரை வழங்குகிறார் தமிழருவி மணியன் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணை விட்டு மறைந்த நாள் அக்டோபர் 2. மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளில் பெருந்தலைவர் காமராஜர் கண்மூடினார். இதற்கு பெயர்தான் அத்வைதம். பரமாத்மாவை நோக்கி ஜீவாத்மா சென்று சேருவதற்கு பெயர்தான் இரண்டற்ற நிலை என்கிற அத்வைதம். பெருந்தலைவர் காமராஜர் 1903 பிறந்திருந்தாலும் கூட 16 வயதில்தான் அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்து தேச விடுதலை போராட்டத்தில் தன்னையே ஒரு ஆகுதியாக மாற்றிக்கொண்டவர். 16 வயதில் அவர் தேச விடுதலை போராட்டத்தில் அடியெடுத்து வைக்கிற சூழல் என்பது மிகவும் சிந்தனைக்கு உரியது. 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக காந்தியடிகள் அகிம்சை தழுவிய அறவழியில் நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்திய சூழலிலேதான் காமராஜர் காந்தியடிகளை நெஞ்சிலே நிறுத்தி அரசியல் வேள்வியில் ஈடுபட்டார். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பாடியதாக ஒரு பாடல் உண்டு. முன்னம் அவன் நாமம் கேட்டேன், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டேன், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டேன், பெம்மான் அவனுக்கே பிச்சியானேன். முன்னம் அவன் நாமம் கேட்டால் என்றுதான் அவர் பாடுவார். ஆனால் காமராஜரை பொறுத்தவரையில் காந்தியடிகளின் நாமத்தை முதலிலே கேட்டார். அடுத்து காந்தியத்தின் கொள்கைகளில் நெஞ்சை பறிகொடுத்தார். வாழ்க்கை முழுவதும் காந்தியம் தழுவிய வாழ்வையே வாழ்ந்தார். காந்தி பிறந்த நாளிலேயே அவர் கண்ணை மூடினார். இப்படி தான் நேசித்த தலைவனோடு இரண்டரக் கலந்து இணைந்து விடுகின்ற ஓர் அற்புதம் பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்விலே மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அந்த பொற்கால ஆட்சியில் அவர் ஏராளமாக கல்வி நிலையங்களை உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் நீர்ப்பாசன திட்டங்களை விரிவுபடுத்தினார். பல்வேறு மின் நிலையங்களை அவர்தான் உருவாக்கினார். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலேதான் தமிழகத்தில் 19 தொழிற்பேட்டைகள் உருவெடுத்தன. காமராஜர் மதிய உணவை கொடுத்து உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். ஏழை மாணவர்கள் பசியாறுவதற்காக அவர் சிந்தித்து கொடுத்த மாபெரும் வரம் அது. அந்த காமராஜர் ஆட்சி பொறுப்பில் இருந்ததனால் நிகழ்த்திய ஆட்சி சாதனைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அவருடைய பெருமையை பேசலாகாது. காந்தியம் என்பது ஒரு நாணயம் போன்றது. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் உண்டோ அப்படித்தான் காந்தியம் என்கிற வாழ்க்கை நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று உண்மையாயிருத்தல், இன்னொன்று அன்பாயிருத்தல். உண்மையாக இருப்பதும் அன்பாக இருப்பதும் ஒருவன் தன் வாழ்வில் நேர்ந்து கொண்டால் அவன் தன்னளவில் தானாகவே காந்தியத்தை தழுவிக்கொள்கிறான். பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரையில் காந்தியத்தை ஏற்று அதற்கு உண்மையாக கண்மூடுகிறவரை இருந்தார். இந்த மண்ணின் மக்களை காலம் முழுவதும் நெஞ்சிலே வைத்து நேசித்து அவர்கள் மீது அன்பு செலுத்தினார். உண்மையாக இருப்பதும் அன்பாக இருப்பதும் மட்டுமே காந்தியம் அல்ல. ஆட்சி பொறுப்பில் அதிகார நாற்காலியில் ஒரு காந்தியவாதி வந்து அமர்ந்துவிட்டால் அந்த ஆட்சி நாற்காலி தரக்கூடிய பொறுப்பை அவர் ஏற்று சிறப்பாக கடனாற்றுவது என்பது ஒரு பக்கம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம், அக்கவுண்டபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இந்த இரண்டை விட காந்தியத்திற்கு மிக முக்கியமானது ப்ராபிட்டி என்கிற ஆங்கிலச் சொல்தான். நீங்கள் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அதிகாரத்தை செலுத்துகிற பொழுது பொறுப்புள்ளவராக இருப்பது சிறப்பு இல்லை, உண்மை உள்ளவராக, நாணயம் உள்ளவராக, நேர்மை உள்ளவராக இருப்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரையில் ஏழையாக பிறந்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழைகளுக்காகவே வாழ்ந்தார், ஏழையாகவே அவர் கண்மூடினார். அன்னை தெரசா ஒருமுறை சொன்னார், எளிமையும் ஏழ்மையும் பணிவும்தான் ஆண்டவனிடம் ஒருவனை கொண்டு சேர்க்கும் என்று. காமராஜரை பொறுத்தவரையில் காலம் முழுவதும் எளிமையையே
கண்ணாக பாவித்து நடந்தவர். அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு கிடைத்த மாத வருவாய் 1020 ரூபாய். இந்த 1020 ரூபாயில் அவருடைய வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநருக்கு மாதந்தோறும் 110 ரூபாய் அவர் ஊதியமாக கொடுத்தார். தன்னுடைய உதவியாளராக இருந்த வைரவனுக்கு மாத ஊதியமாக 110 ரூபாய் கொடுத்தார். தன்னை ஈன்றெடுத்த அன்னை சிவகாமி அம்மையாருக்கு 120 ரூபாயை அனுப்பி வைத்தார். இது போக எஞ்சியிருந்த 680 ரூபாயை தன்னை வந்து சந்திக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக மட்டுமே வழங்கினார். கடைசி வரை தனக்கென்று சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசையே அவருக்கு வந்து சேரவில்லை. பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தவரையில் அவர் ஒரு நாளும் கைக்கடிகாரம் அணிந்தவர் இல்லை. பேனாவை சட்டையில் வைத்துக்கொண்டு திரிந்தவர் இல்லை. வங்கிக் கணக்கையும் வைத்திருந்தவர் இல்லை. வங்கிக் கணக்கு இல்லாமல், ஒரு பேனா கூட இல்லாமல், ஒரு மணிப்பர்ஸ் கூட இல்லாமல் தன்னுடைய வாழ்வை நடத்தியவர்தான் அவர். இறுதி வரை 10 வேட்டி 10 சட்டையோடு தன்னுடைய வாழ்வை நடத்தி முடிந்த அந்த மகத்தான மனிதருடைய எளிமையும், ஏழைகளுக்காகவே தன்னை ஒரு ஏழையாகவே வைத்து அவர் ஆற்றிய சாதனைகளையும் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜருடைய நெறி சார்ந்த அரசியல் வாழ்வை சிந்திக்கிற பொழுது ஏராளமான சான்றுகளை நாம் தந்து கொண்டே இருக்கலாம். அவற்றுள் மிக முக்கியமாக ஒன்று, நினைத்தாலே நெஞ்சு நெகிழக்கூடியது, தன்னை ஈன்றெடுத்த தாய் அன்னை சிவகாமி அம்மையார். இவர் 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே தந்தையை இழந்தவர். 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது தந்தையை இழந்துவிட்ட இந்த மகனை காலம் முழுவதும் வளர்த்து ஆளாக்குவதற்கு அந்த விதவை தாய் பட்ட துயரங்கள் கணக்கற்றவை. அந்த விதவை தாயின் மீது எல்லையற்ற பாசம் கொண்டவராகத்தான் காமராஜ் இருந்தார். ஆனால் முதல்வரான பிறகு அவருடைய நெருங்கிய நண்பர் முருகதனுஷ்கோடியிடம் அன்னை சிவகாமி அம்மையார் ஒரு விண்ணப்பம் வைத்தார். நீ என்னுடைய மகனுக்கு நெருங்கிய நண்பன், அவனிடம் எனக்காக கொஞ்சம் சென்று ஒரு பரிந்துரையை செய்ய வேண்டும். நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன். இந்த வயோதிகத்தில், இந்த அந்திமத்தில் ஒரு ஓரத்தில் அமர்ந்தபடி அவனை பார்த்து கொண்டிருக்க அவன் அனுமதித்தால் போதும். அதை எனக்காக நீ அவனிடம் சொல்ல வேண்டும் என்றார். முருகதனுஷ்கோடி முதல்வர் காமராஜரை அணுகி தயங்கி தயங்கி அன்னையின் ஆசையை வெளிப்படுத்தினார். உடனே காமராஜர் சொன்னார், எனக்கு மட்டும் என் தாயின் மீது ஆசை இல்லையா? என் தாயை பக்கத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லையா? பாசமற்றவனா நான்? ஆனாலும் என் தாயை தள்ளி வைத்திருக்கிறேன். ஏன்? என் தாய் என்கிற ஒரு காரணத்திற்காக அவரை நான் இருக்கும் திருமலைப்பிள்ளை வீதியில் கொண்டு வந்து வைத்தால் என் தாயை பார்ப்பதாகச் சொல்லிக்கொண்டு பல உறவுகள் வரும். அந்த உறவுகள் நான் இல்லாத நேரத்தில் இந்த வீட்டு தொலைபேசியை பயன்படுத்தி யாராவது ஒரு அதிகாரிக்கு ஏதாவது ஒரு பரிந்துரையை செய்யக்கூடும். அப்படி எந்த சூழ்நிலையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய தாயையே நான் தள்ளி வைத்திருக்கிறேன் என்றார். 120 ரூபாய்தான் மாதந்தோறும் தன்னுடைய தாய்க்கு அவர் அனுப்பி வைத்தார். ஒருமுறை இதே முருகதனுஷ்கோடியிடம் அன்னை சிவகாமி அம்மையார் சொல்லி அனுப்புகிறார், மகனே, மறவாமல் அவனிடம் சொல், அவன் கொடுக்கும் 120 ரூபாய் முன்பு எனக்கு போதுமானதாக இருந்தது. இன்று முதல்வர் நாற்காலியில் அவன் அமர்ந்து விட்ட பிறகு யார் யாரோ விருதுநகரில் வீடு தேடி வந்து என்னை சந்திக்கிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது அவர்களை உபசரிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. எனவே 120 ரூபாயை 150 ரூபாயாக கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கச் சொல் என்று முருகதனுஷ்கோடியிடம் நெஞ்சம் நெகிழ்ந்த நிலையில் அவர் சொல்கிறார். அதை கொண்டு வந்து காமராஜரின் காதுகளில் முருகதனுஷ்கோடி சேர்க்கிறார். காமராஜர் தன் தாயை சந்திக்கிற பொழுது சொன்னார், 120 ரூபாயிலேயே சிக்கனமாக குடும்பத்தை நடத்து, வரக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூடுதலாக செலவழிக்கும் பழக்கத்தை நிறுத்து என்றார். இப்படி தன்னுடைய தாயை கூட அதிகார வாசலுக்கு அப்பாலே நிறுத்தி தன்னுடைய தாய்க்கு தரக்கூடிய 120 ரூபாயில் ஒரு 30 ரூபாயை கூட கூட்டிக் கொடுக்க மறுத்து எளிமை சார்ந்து வாழ்ந்த அந்த மனிதர் மரணத்தை தழுவுகிற பொழுது நாம் அனைவரும் நினைந்து பார்க்க வேண்டும். 12 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 14 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்தார். 9 ஆண்டுகள்
தமிழகத்தின் முதலமைச்சராக கோலோச்சினார். 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருந்து 2 பிரதமர்களை இந்தியாவுக்கு கொடுத்தார். இவ்வளவு பெருமைக்குரிய மனிதன், இவ்வளவு பதவிகளை அலங்கரித்த அந்த மனித புனிதன் மரணத்தை தழுவுகிற பொழுது 10 வேட்டி, 10 சட்டை, 63 ரூபாய் இவைதான் அவருடைய சொத்தாக இருந்தது. இப்பொழுது யோசிக்கத்தான் காமராஜருடைய பெருமை புலப்படுகிறது. அவர் மறைந்த பிறகு நடந்த நிகழ்வுகளை நினைந்து பார்க்க வேண்டும். அவர் மறைந்தார். அவர் இருந்த வாடகை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொள்கிறார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொள்கிறது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. எனவே இன்றைக்கு வரலாற்று நாயகராக போற்றப்படுகிற பெருந்தலைவர் காமராஜரை நாம் நினைக்கிற பொழுது அவருடைய நேர்மை, அவருடைய எளிமை, ஏழைகளுக்காகவே அவர் வாழ்ந்த வாழ்வு, கல்வியை கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்த முடியும் என்று நினைத்து இந்த தமிழகம் முழுவதும் அவர் உருவாக்கிய கல்விக் கூடங்கள். நேத்து சுந்தரவடிவேலு பெருந்தலைவர் காமராஜரின் கல்வி பணியை பற்றி பேசுகிற பொழுது மிக அழகாகச் சொன்னார். ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, தடுக்கி விழுந்தால் தொடக்கப் பள்ளி. இந்த சாதனையை நிகழ்த்திய காமராஜரை கல்வியை பெறக்கூடிய ஒவ்வொருவரும் நினைந்து பார்க்க வேண்டும். எந்த அணைக்கட்டை திரும்பி பார்த்தாலும் காமராஜர் நினைவில் வருவார். எந்த நீர்ப்பாசன திட்டங்களை நீங்கள் பார்த்தாலும் காமராஜர் நினைவில் வருவார். எந்த மின் உற்பத்தி நிலையங்களை பார்த்தாலும் காமராஜர் உங்கள் நினைவில் வருவார். தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்திலும் காமராஜர் மறைந்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட பொது வாழ்வில் வரக்கூடியவர், அதிகார நாற்காலியில் அமரக்கூடியவர், தன்னலமற்ற துறவியாய் வாழ்வதுதான் வாழ்வு என்பதை நிலைநிறுத்தி காட்டிய அந்த பெருமகனை, காந்தி பிறந்த நாளில் கண்மூடிய அந்த தலைவனை இன்று இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து சிந்தித்ததில் நான் நிறைந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எளிமையின் சின்னம் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் நினைவு தினத்தையொட்டிய உரை வழங்கினார் தமிழருவி மணியன் அவர்கள்.